நாராயணன் பார்வதி கிட்ட தன்னால இனிமே யாரும் நிரந்தரமா போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னதையும், பார்வதி அது யாருன்னு கேட்டு அதிர்ச்சி ஆகுறதையும் உடனே சிவனை காமிக்கிறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். சிவன் விநாயகருக்கு உபதேசம் பண்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. நம்மளுடைய இலக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட முயற்சிகளும் கடினமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் விநாயகர் கேட்கிறாரு, இப்ப நான் என்ன உதவி செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க. எவ்வளவு சீக்கிரம் லட்சுமி திரும்பி வராங்களோ அவ்வளவு சீக்கிரம் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துரும் அப்படிங்கிறாரு. இந்த விஷயத்துக்காக நான் கைலாயத்தை விட்டு வெளியே போனேன்னா இந்த பிரபஞ்சம் ஏற்றத்தாழ்வு இல்லாம சமநிலையா இருக்கணும் அப்படின்னா உன்னோட நன்மைங்கிற அருள் கண்டிப்பா தேவைப்படும் அப்படிங்கிறாரு. விநாயகரும் அதை கேட்டுட்டு தலையசைக்க, இவரு இதுக்கு சொல்றதுக்கு காரணம் நீதான் இந்த பிரபஞ்சத்தோட முழு முதல் கடவுள் அப்படிங்கிறாரு. அப்போ பார்வதியோட மகாதேவான்னு கூப்பிடுற குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா பார்வதி அங்க வந்து நிக்கிறாங்க. உன்னுடைய தாய் மகாதேவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு விநாயகர் கிட்ட பார்வதி சொல்லவும், சரிமா அப்படின்ட்டு விநாயகரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அதே நேரத்துக்கு நாராயணனும் அங்க வந்து சேர பார்வதி அவங்க கிட்ட, நீங்களும் நாராயணனும் என்கிட்ட எது மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் சொல்லாம பாத்துக்கிறாங்க. அடுத்த காட்சியில அந்தகனையும் குரு உஷானாவையும் காமிக்கிறாங்க. குருவோட திட்டம் என்ன அப்படின்னு அந்தகன் கிட்ட கேட்கவும், கொடுத்த ஒரு வாக்கு நிறைவேற்றணும் அப்படிங்க. அவரும் என்ன வாக்குன்னு கேட்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன் இல்லையா, என்ன உங்க கூட வச்சு பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு தாயோட மரணத்துக்கு பழி வாங்கறதுக்கு நான் துணை இருப்பேன்னு, அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் குரு உஷானா ரொம்ப உன்னிப்பா அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. வளம் போயிட்டதுனால தேவர்கள் பலம் இழந்துட்டாங்க. ஒரு பக்கம் நாராயணன் மகாலட்சுமி கூட்டிட்டு வரதுக்கான வழியை பார்ப்பாரு. மகாதேவரும் இவர் படுற கஷ்டத்தை தீர்க்கறதுக்கும் எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுவாரு. மீதம் இருக்கிறது இந்திரனும் மற்ற தேவர்களும் தான். அவங்களும் இப்ப பலம் இல்லாம இருக்காங்க, அந்த இடமும் இப்ப பாதுகாப்பு இல்லாம இருக்கு. வாங்க இப்போ நாம அவங்களை தாக்கலாம், அந்த இடத்த நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் குரு உஷானாவும் படிக்குப்படி வாங்கணுங்கிற எண்ணம் என் மனசு ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருந்தது. இனிமே எனக்கு அந்த துன்பமும் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும் அந்த ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி சந்தோஷப்படுறான். அடுத்த காட்சியில திரும்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. பார்வதி கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க, லட்சுமி தேவி எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்கவும் சிவன் நாராயணனை திரும்பி பாக்குறாரு. அவரு லட்சுமி பிரபஞ்சத்தோட எல்லா செல்வங்களையும் போல சமுத்திரத்துல கலந்துட்டா அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாரு. பார்வதி இது கேட்டு அதிர்ச்சியானாலும், உங்களோட சகோதரியான நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், உங்களோட மனைவி நான் எப்படி திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன், நான் இப்பவே கிளம்புறேன், லட்சுமியோட திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனா நாராயணன் நில் பார்வதின்னு தடுத்து நிறுத்துறாரு. இங்கே தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. நானும் மகாதேவரும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படிங்கிறாரு. பார்வதியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கவும் ரெண்டு பேருமே பேசாம மௌனமா இருக்காங்க. இந்த அம்மா சிவனை பார்த்து நீங்களா பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.